இன்னைக்கு யாரை கேட்டாலும் நான் பிஆர்பி போட்டேன், என்னோட முட்டி வலி சரியாயிடுச்சு, பிஆர்பி போட்டேன், முதுகு வலி சரியாயிடுச்சு, முடி வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த பிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய், நான் டாக்டர் கிருத்திகா பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் பெயின் அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிசிஷியன். இன்னைக்கு பிஆர்பினா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உடம்புல 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு நம்ம பாடியில. ஃபர்ஸ்ட் ஆர்பிசி அப்படின்ற சிகப்பணுக்கள். இது நம்ம உடம்புல ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகும். ரெண்டாவது WBC சொல்லப்படுற வெள்ளை அணுக்கள். இதோடைய வேலை கிருமிகளை எதிர்த்து போராடுறது. மூணாவது தான் பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ் தான் எங்க காயம் நடந்தாலும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து அதை சீக்கிரம் ஹீல் பண்ற செல்ஸ். ஏன்னா இதுல அவ்வளவு growth ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிஆர்பில அந்த பிளேட்லெட்ஸை மட்டும் தனியா எடுத்து எந்த இடம் டேமேஜ் ஆயிருக்கோ அங்க ஊசி வச்சு செலுத்த போறோம். முட்டையில செலுத்தும் போது என்ன ஆகும்னா ரொம்ப வருஷமா தேஞ்ச அந்த முட்டையோட டிசீஸ் ப்ரோக்ரஷன் ஸ்டாப் ஆகி ஹீலிங் சீக்கிரம் ஆரம்பிக்கும். இதுதான் பிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவோட மெக்கானிசம். இந்த பிஆர்பியை எந்தெந்த டிசீஸ் கண்டிஷனுக்கு போடலாம், நீங்க அதுக்கான ரைட் கேண்டிடேட்டா, உங்களுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிற டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பிஆர்பின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தப்பட்ட PDF நான் உங்களுக்கு DM பண்றேன்.